அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் சென்ற வருடம் கேட்ட கேள்விகளில் சிறந்த 10 கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கான 10 கேள்விகளை நம்ம பார்க்கலாம். புட்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? படுக்கை, குறிக்கோள், மலை, உடல். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள். அடுத்தது, ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எது? சுக்கு, மிளகு, சிறுநாவற்பூ, கண்டங்கத்திரி. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி. இவற்றுள் தமிழ் சொல்லை கண்டறிக. காதி, சாவடி, உடுக்கை, சாம்பார். சரியான ஆன்சர் உடுக்கை. அடுத்தது, பலா ப்ளஸ் அருமை சேர்த்து எழுதுக. பலா வறுமை, பலா அருமை, பல அருமை, பல் அருமை. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பலா வறுமை. அடுத்தது, டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது? தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், பேராசிரியர், வழக்கறிஞர். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேராசிரியர். நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாயனார், நாகனார், நல்லந்துவனார், சேத்தனார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாகனார். அடுத்தது, தனிநிலை என்று குறிக்கப்படும் எழுத்து எது? முதல் எழுத்து, ஆயுதம், குற்றியலுகரம், வல்லினம். ஸோ சரியான ஆன்சர் ஆயுதம். வள்ளலார் அனைவரும் பசித்தீர டேஷ் திறந்து வைத்தார். தவச்சோலை, தவச்சாலை, அறச்சாலை, அறச்சோலை. சரியான ஆன்சர் அறச்சாலை. கட்டுசோறு என்பது டேஷ் உணவு? வழிநடை உணவு, கட்டு உணவு, கூட்டாஞ்சோறு, அறுசுவை உணவு. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வழிநடை உணவு. அடுத்தது, முன்றுரை அரையனார். இதில் முன்றுரை என்பது வணிகன், ஆசிரியர், அரசன், புலவன். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரசன். இது போன்ற கேள்விகள் மேலும் தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த சிறந்த 10 கேள்விகளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.